ஷேகர் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது சந்திரிகா ரூமுக்கு வந்தா. சந்திரிகா, டிஃபன் ரெடியா? இன்னைக்கு நீங்க மதியம் தானே ஆபீஸ்க்கு போறதா சொன்னீங்க. மதியமா? எதுக்கு? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம ஹாஸ்பிடலுக்கு போகணும்ல. சாரி சந்து, எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்துச்சா, அந்த பதட்டத்துல ஹாஸ்பிடலுக்கு போறதையே மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? ஹாஸ்பிடலுக்கு போலாம், ரெடியாவு? நான் ரெடியா தாங்க இருக்கேன். நீங்க ஓகே அப்படின்னா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு சந்திரிகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாவித்ரி வாசல் கிட்ட வந்தாங்க. சந்திரிகா அப்படின்னு சாவித்ரி கூப்பிட்டதும் ஷேகரும் சந்திரிகாவும் திரும்பி பார்த்தாங்க. வாசல்ல சாவித்ரி. வாமா, அங்கேயே ஏன் நிக்கிற? சாவித்ரி உள்ள வந்தாங்க. சொல்லுமா, இந்த பணத்தை உன்கிட்ட வச்சுக்கிறியாமா அப்படின்னு ஒரு பணக்கட்டை கொடுத்தாங்க. சந்திரிகாவும் ஷேகரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டாங்க. அப்போ அதை கவனிச்ச சாவித்ரி, தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டியது அம்மா வீடு தானே. நான் தான் சந்திரிகாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்போ நீங்க 2 பேரும் போறதா கேள்விப்பட்டனா, அதான் செலவுக்கு இந்த பணத்தை கொடுத்துக்கலான்னு வந்தேன். இந்த பணம் கொடுக்கற விஷயம் மாமாவுக்கு தெரியுமா அத்தை? தெரியும்பா, அவர்தான் கொடுக்க சொல்லி சொன்னாரு. அத்தை, இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், எனக்கு தேவை இருக்கும் போது நான் கேக்குறேன், அப்ப கொடுங்க. இப்ப எங்களுக்கு இந்த பணம் தேவையில்ல அத்தை. அப்படி இல்லப்பா, அம்மா அவர்தான் பணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, நீ போய் அவருக்கு ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? சரிம்மா அப்படின்னு சொல்லி சாவித்ரி கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஷியாமலா வெளியில உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹரிதா பூந்தோட்டத்துல செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது மாடியில சம்பந்திகளான வீரையா ராமையா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஷேகர் சந்திரிகாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல் போனா. ஆமா, சந்திரிகா கூட ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிடலுக்கு நீ எதுக்குப்பா போனோம்? அதான் உங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க போவாங்க, நீ பேசாம ஆபீஸ்க்கு போ அப்படின்னு ஷியாமலா சொன்னது கேட்டு சந்திரிகாவோட முகமே வாடி போயிடுச்சு. அவங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொன்னேம்மா. எதுக்குப்பா வேண்டான்னு சொன்ன? பிரசவம் பிறந்த வீட்டுல தான் பாப்பாங்க, அவங்க தான் எல்லா செலவையும் ஏத்துப்பாங்க. நீ ₹1 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இப்ப நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், நம்மளது கூட்டு குடும்பம். எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது மாமியார் வீட்டுல பாக்கணும், பிறந்த வீட்டுல பாக்கணும், இதெல்லாம் என்ன கணக்கு? எதுவா இருந்தாலும் வழக்கம் மாதிரி நடக்க கூடாதுப்பா. அம்மாவும் இததான் அத்தை சொன்னாங்க, ஆனா இவருதான் கேக்கல. அவன் கேக்கலனா என்னம்மா, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் ஒருத்தி இருக்கேன்ல. ஆமா, இப்ப நாம எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாரும் இங்க சமந்தான். யாரும் பெரியவங்க சின்னவங்க இல்ல. யாரும் யாரு மேலயும் எந்த ஒரு அதிகாரத்தையும் காட்டக்கூடாதுமா. அப்படியே ஷேகர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாவித்ரி கிச்சன்ல இருந்து காஃபி கொண்டு வந்தாங்க. மாப்ள, பேசாம நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நானும் சம்மந்தி அம்மாவும் வீட்ல தானே இருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்திரிகாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? அப்ப ஷேகர் காஃபியை குடிச்சிட்டு, அம்மா அத்தை, உங்க 2 பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். ஏன் பொண்டாட்டியே நான் தான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக்கிட்டு போவேன். நடுவுல நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. என்னைக்காவது என்னால போக முடியலனா நானே உங்ககிட்ட சொல்றேன், அப்ப நீங்க கூட்டிக்கிட்டு போங்க, சரியா? சரிப்பா, கார்ல பார்த்து உக்காந்து போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. ஷேகர் சந்திரிகா 2 பேரும் கார்ல கிளம்புனாங்க. மாடியில உட்கார்ந்து இருந்த சம்பந்திங்க, நான் தான் சொல்றேன்ல சம்பந்தி, பேத்தி தான் பொறப்பா. நானும் சொல்றேன், நிச்சயமா பேரன் தான் பொறப்பான். அதெல்லாம் இல்லவே இல்ல, வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வரப்போறான். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பெண் குழந்தை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கடவுள் தயவால எங்களுக்கு 2 பிள்ளைங்க மட்டும்தான் பிறந்தாங்க. அதனாலதான் பொறக்க போறது பேத்தியா இருந்தா நாங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவோம். நீங்களும் பொறக்கிறது பொண்ணா பொறக்கட்டும்னு வேண்டிக்கோங்க சம்பந்தி. மன்னிச்சிடுங்க சம்பந்தி, பெரிய பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஆண் குழந்தை பொறுக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆண் குழந்தை பொறுக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, பொறக்க போறது பேத்தி தான். பேத்தி பொறக்காத சம்பந்தி, எங்க ஆசைப்படி பேரன் தான் பொறக்க போறான் அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஷியாமலா சாவித்ரி 2 பேரும் வேகமா ஓடி வந்தாங்க. என்னங்க ஆச்சே? அண்ணனும் நீங்களும் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி? ஏயா, எங்க அண்ணன் கூட எதுக்கு இப்படி சண்டை போடுற? அண்ணன் சொல்றத கேட்க வேண்டியதானே? தப்பெல்லாம் எங்க அண்ணனுதுன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். உங்க அண்ணனும் தானே கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல என்ன பிரச்சனை இது? 2 பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க. அதானே, 2 பேரும் எந்த விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சாவித்ரி, நம்ம பெரிய பொண்ணுக்கு பேரன் பொறுப்பான்னு நானு, பேத்தி பொறுப்பான்னு நானு. உங்க 2 பேரோட ஆசை தீர்றபடி சந்திரிகாவுக்கு 2 குழந்தையா, ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா போகுது. எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு ஷியாமலா சொன்னதும்
இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு ராமையா வீரையா 2 பேரும் முகத்தை பாத்துக்கிட்டாங்க. ஷியாமலாவும் சாவித்திரியும் ஹாலுக்கு வந்தாங்க. அங்க ஹரிதா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சம்மந்தி அம்மா, சின்ன பொண்ணு தனியா தான் இருக்கா, போய் கேளுங்க. ஐயோ நீங்க போங்க அண்ணி, நான் கேக்குறத விட நீங்க கேட்டா அவ சரியா பதில் கொடுப்பா. நீங்க போங்க, எனக்கு சமையல் அறையில வேலை இருக்கு, நான் போய் பாத்துக்கிறேன். சரி சம்மந்தி அப்படின்னு ஷியாமலா சொன்னதும் சாவித்திரி சமையல் அறைக்குள்ள போயிட்டாங்க. ஷியாமலா ஹரிதா பக்கத்துல வந்தாங்க. உங்களுக்கு சாப்பாடு போடவா அத்தை? அத நான் பாத்துக்கிறேம்மா, நீ சாப்பிடு. அப்போ ஹரிதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏமா சின்ன மருமகளே, நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற? என் கையில என்னத்த இருக்கு, உங்க புள்ள வந்ததுக்கு அப்புறமா கேளுங்க. அவன்கிட்ட கேக்குறத நான் தனியா போய் கேட்டுக்கிறேம்மா. நீ என்ன சொல்லணுமோ அத சொல்லு. நீயும் என் புள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அத்தை. இது போதும், இது கேட்க சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதே போதும். நல்ல செய்தி எப்ப வேணும்னாலும் சொல்லுங்க. சரிங்க அத்தை, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹரிதா போயிட்டா. அப்படி அந்த நாள் முடிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி நேரம் சந்திரிகாவும் சேகரும் அவங்க ரூம்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சந்திரிகா. அந்த சந்தோஷம் முகத்துல தெளிவா தெரியுதுங்க. நம்மள பெத்தவங்க எல்லாருமே நம்மள மன்னிச்சு கூட்டு குடும்பமா வாழ ஒன்னா வந்திருக்காங்க. எல்லாரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும். ஈகோ மட்டும் அவங்களுக்குள்ள வரவே கூடாது. அப்பதான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியாத சந்திரிகா, வயித்துல வளர்ற நம்ம புள்ளதான். ஆமாங்க, நானும் ஹரிதாவும் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அத்தையும் மாமாவும் ஒத்துக்கவே இல்ல. ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனேயே மாமாவோட கண்ணுல தெரிஞ்ச அந்த சந்தோஷம் ரொம்பவே அதிகம். நீ அதிக நேரம் நிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி என்ன உட்கார வச்சிட்டாரு. அப்பாவுக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சந்திரிகா. ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு அவரு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரியா சொன்னீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு ஆண் குழந்தை வேணும், உங்க அப்பா அம்மாவுக்கு பெண் குழந்தை வேணும். கடைசியில யாரு பிறந்தாலும் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா ரூம்ல ஜன்னல்ல நின்னு ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வருண் அங்க வந்தான். என்ன, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அம்மா ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னவோ இன்னைக்கு ஜன்னல் திறந்து ஆகாயத்தை பார்க்கணும் போலவே இருந்துச்சு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் ஏன் பார்க்க தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அத்தை என்கிட்ட வந்தாங்க. நீ எப்ப நல்ல செய்தி சொல்ல போற மருமகளே அப்படின்னு கேட்டாங்களா? அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? அத்தை என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க வீட்லயா இருந்தீங்க? நீ பாத்துக்கிட்டே இருக்கும்போது தானே நான் ஆபீஸ் போனேன். அப்புறம் எப்படி கேட்டிருக்கோம்? அப்ப அத்தை என்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்ன பெரிய விஷயம்? பெரிய மருமக நல்ல செய்தியை சொல்லியாச்சு. இப்ப சின்ன மருமகளும் நல்ல செய்தியை சொன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதே, நான் எப்பவுமே தாயாக மாட்டேன், நல்ல செய்தியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹரிதா அழ ஆரம்பிச்சிட்டா. அத கேட்டு வருணும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவனும் அமைதியா ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தான்.